ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பேரடைஸ் தமிழ். பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுருப்பாங்க. ஜாலியாக டூர் போகலாம், ஊருக்கு போகலான்னு எல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சூட்கேஸ் எல்லாம் எப்படி பேக் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மெத்தடில் பேக் பண்ணால் கண்டிப்பாக பேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், லக்கேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகிட்டு நம்ம திங்ஸை எல்லாம் எடுத்து ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. நம்ம திங்ஸை எல்லாம் டைரெக்டாக சூட்கேஸ்லேருந்தே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எங்கள் வீட்டில் என் பசங்களோட திங்ஸும் என் ஹஸ்பண்ட் திங்ஸு என் திங்ஸ் எல்லாம் நான் எப்படி பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி வண்டர் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப்பில் நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போகணும், அங்கேருந்து என்னென்ன வாங்கிட்டு வரணும், இந்த மாதிரி ஞாபகம் வரும்போதெல்லாம் இந்த லிஸ்ட்டை நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டெல்லாம் நான் ஒரு பேப்பர் பென்சில் வச்சு எல்லாம் எழுதிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பேப்பரை நம்ம அடிக்கடி மிஸ் பண்ணிடுவோம். அதனால் கடைசி நேரத்தில் டென்ஷன் ஆகும். ஸோ அதுக்கு வேண்டி நான் இந்த ஆப் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஊருக்கு எந்த பேகு சூட்கேஸ் எடுத்துகிட்டு போகிறேனோ அதை ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே எடுத்து அதில் ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் கொண்டு போக வேண்டிய திங்ஸை சும்மா அப்படியே டம்ப் பண்ணிகிட்டே வருவேன். அப்போ லாஸ்ட் மினிட்ல நம்ம இது காணோம் அது காணோன்னு தேட வேண்டியதில்லை. அப்போ நம்மளுக்கு எல்லாமே நம்ம பேக் பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கும். ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடினால அந்த திங்ஸை எல்லாம் நீட்டாக நான் ஃபோல்டு பண்ணி அரேஞ்ச் பண்ணிடுவேன். எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் செட்டாக பேக் பண்ணிடுவேன். இப்போ ஒரு சுடிதார் இருக்குது அப்படின்னா அதோட பேண்ட்டு துப்பட்டா உள்ளேயே வச்சு இப்படி காம்பேக்டாக நீட்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுருவேன் நான். இப்போ பசங்களோட ட்ரெஸ்ஸில் ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட் இருக்குது அப்படின்னா இதை சின்னதாக இப்படி ஃபோல்டு பண்ணி நான் ஒரு செட்டாக அப்படியே சூட்கேஸில் வச்சுருவேன். இப்போ நம்ம டூர் போகிறதுக்காக புதுசாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் எஸ்பெஷலி இந்த லேபிள் ஸ்டிக்கர் அதையெல்லாம் பார்த்து கவனமாக எடுத்துகிட்டு பேக் பண்ணுங்கள். ஏன்னா சப்போஸ் நம்ம அங்கே போய் மறந்துட்டு அந்த லேபிளோடவே அந்த ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அது உறுத்தும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், நாள் பூரா கிராங்கியாக இருப்பாங்க. அந்த டூர் போன மூடே நம்மளுக்கு ஸ்பாயில் ஆயிரும். அதனால் மறக்காமல் சூட்கேஸ்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வைங்க. நான் எப்பயுமே என்னோடய ட்ரெஸ்ஸஸும் என் பசங்களோட ட்ரெஸ்ஸஸும் ஒரே சூட்கேஸில் தான் பேக் பண்ணுவேன். இப்போ ஒரு வாரத்துக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் உங்களுக்கு பேக் பண்ணி காட்டுறேன். நம்ம ட்ரெஸ் எல்லாம் இப்படி ஃபைல் சிஸ்டமில் ஒன்று பின்னாடி ஒன்று பேக் பண்ணினோம்னா நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். நீங்களே பாருங்கள் நான் எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இந்த ஒரு சூட்கேஸ்லேயே வைக்கிறேன்னு. இது மாதிரி வைக்கும் போது நம்மளுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸும் பிடிக்கும். அதே மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸுமே நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மித்ததெல்லாம் நம்ம களைஞ்சு போகாமல் பார்த்துக்கலாம். இப்போ என் ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டேன். இப்போ என் பொண்ணோட ட்ரெஸ்ஸு நான் வைக்கிறேன். இப்போ ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ஆக்சஸரி இருக்குது, ஒரு பெல்ட் இருக்குது, இல்லை அந்த ட்ரெஸ்ஸுக்காக மட்டும் ஏதோ ஒரு டிசைன் ஹேங்கிங் மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னா அதை தனியாக பேக் பண்ணாமல் அந்த ட்ரெஸ்ஸுக்கு உள்ளேயே வச்சு இப்படி ஃபோல்டு பண்ணி பேக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கும் போது ஒரு செட்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். இன்னர் வேர்ஸ் எல்லாம் டேரெக்டாக சூட்கேஸில் வைக்காமல் இப்படி ரோல் பண்ணி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவரில் இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா ஒரு ஜிப்லாக் கவரில் ரோல் பண்ணி உள்ளே வச்சு இப்படி வச்சிங்க அப்படின்னா ஸ்பேஸும் சேவ் ஆகும், நம்மளுக்கு எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி. இப்போ கொஞ்சோண்டு ஸ்பேஸ் மீதி இருக்குது இல்லைங்களா, இங்கே தான் நான் எங்கள் குட்டி பையனோட எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் வைக்க போகிறேன். இதுலேயே நிறையா ட்ரெஸ்ஸு வைக்கலாம். சின்ன பசங்களுக்கு சாக்ஸு, பிப்பு, கர்ச்சீஃபு அதெல்லாம் நிறைய தேவைப்படும். அதையெல்லாம் நான் இந்த ஒரு குட்டி கவரில் வச்சு இப்படி மேலே வைக்கிறேன். ரொம்ப குட்டி பசங்களுக்கு டயப்பர்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது அந்த பெரிய டயப்பர் பேக்கெட்டை அப்படியே எடுத்துகிட்டு போகாமல் இப்படி பிரித்து சின்ன சின்ன பேக்கெட்டாக நீங்கள் பேக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்படி சூட்கேஸ் மேலே வச்சுக்கலாம். நம்ம அப்பப்போ ஒவ்வொரு பேக்கெட்டாக எடுத்துக்கலாம். நம்ம ஸ்வெட்டர்ஸு, ஜாக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது இப்படி ரோல் பண்ணி
அந்த ஹூட் இருக்கும் இல்லைங்களா, அந்த கேப் அட்டாச் ஆகிருக்கும்ல, அதுக்குள்ளே அந்த ரோல் பண்ணின போர்ஷனை வச்சிட்டோம்னா சூட்கேஸில் ரொம்ப கம்மியாக தான் இடம் பிடிக்கும் இந்த ஜாக்கெட்ஸு. நான் என் பசங்களோட 2 ஜாக்கெட்டும் இப்படி மேலே வைக்கிறேன். நான் என்னோடய ஸ்வெட்டரு, ஷாலு எல்லாமும் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம டவல்ஸ் எடுக்கும் போது ரொம்ப லைட் வெயிட்டாக காட்டன் டவல் எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரம் காஞ்சிரும், சூட்கேஸ்லேயும் நிறைய இடம் பிடிக்காது. இப்போ வந்து மேக்கப் ஐட்டம்ஸு, அப்புறமா கொஞ்சம் ஆக்சசரிஸு, அப்புறம் சோப்பு, ஷாம்பு, ப்ரஷ்ஷு அதெல்லாம் எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஸ்டோன் வச்ச கிளிப்ஸு, கேச்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதையெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பாக்ஸில் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி டிக்டாக் கிளிப்ஸு, சேஃப்டி பின்ஸு அதெல்லாமும் சின்ன பாக்ஸில் தான் பேக் பண்ணிக்குவேன். நான் வந்து மேக்கப் ஐட்டம்ஸ்க்கு தனியாக ஒரு பவுச் வச்சு அதில் என்னோடது என் பொண்ணோட மேக்கப் ஐட்டம் ஃபுல்லாக அதில் தான் பேக் பண்ணுவேன். அப்புறமா என் பொண்ணுக்கு வந்து நான் இந்த மாதிரி பாசி எடுத்துகிட்டு போகிறேன். இது வந்து சிக்காகாது. இன்கேஸ் நீங்கள் வந்து சின்ன செயின் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அது வந்து சிக்காயிரும். அதுக்கு வேண்டி என்ன பண்ணுங்கன்னா அந்த செயினில் வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரா போட்டு விட்டுட்டிங்கன்னா சிக்காகாது. நான் இன்னொரு தனி பவுச்சில் வந்து ஷாம்பு, சோப்பு, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு அதெல்லாம் வச்சுருக்கேன். நான் ட்ராவல் சைஸில் குட்டி குட்டியாக எல்லாம் வாங்கியிருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஷாம்புவெல்லாம் சின்ன பாட்டில்ஸில் ஃபில் பண்ணி நீங்கள் அது கூட பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். எப்பவுமே கொஞ்சம் பெரிய கவர்ஸ் வந்து சூட்கேஸில் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம யூஸ் பண்ண க்ளோத்ஸு, ஈர டவலு, ஈர ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம குழந்தைங்களோட பேக் பண்ணும்போது நம்ம ட்ரெயினில், பஸ்ஸில், காரில் போயிட்டுருக்கும் போது திடீர்னு அவங்களுக்கு ஒன்று தேவைப்பட்டால் நம்ம சூட்கேஸை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அதுக்கு வேண்டி நான் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பேபி பேக்கு செப்பரேட்டாக வச்சுக்குவேன். இதில் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, வெட் வைப்ஸு, டைப்பர்ஸு, அவங்களுக்கு விளையாடுறதுக்கு கொஞ்சம் டாய்ஸு, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸு இதெல்லாம் வந்து இந்த பேக்கில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஆன் த மூவ் நம்மளுக்கு போயிட்டுருக்கும் போது தேவைப்படுற பொருளை ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேபி பேக்ஸில் வந்து எப்பயுமே ஒரு பவுச் வந்து வாட்டர் ப்ரூஃப் பவுச் அவங்க கொடுத்துருப்பாங்க. நான் அதில் தான் என் பசங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் எடுத்துக்கிறேன். இன்கேஸ் நம்மளுக்கு அங்கே போயிட்டு ஏதாவது உடம்புக்கு முடியல அப்படின்னா பசங்களுக்கு இந்த மெடிசன் ஏதாவது கொடுத்து மேனேஜ் பண்ணலாம் இல்லைங்களா, அதுக்காக நான் எப்பயும் கொஞ்சம் மெடிசன்ஸும் கூட எடுத்துக்குவேன். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ண மெடிசன் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளிங் ரேப் போட்டு இதை ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இந்த பேபி பேக்கு கிளிங் ரேப்போட ஆன்லைன் லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ என் பேக்கிங்கும் என் பசங்களோட பேக்கிங்கும் முடிஞ்சிச்சு. இப்போ லாஸ்ட்டாக என் ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன பேக்கில் அவரோட திங்ஸ் எல்லாம் பேக்கிங் முடிஞ்சிச்சு. அவருக்கு வந்து ஒரு சின்ன பேக்கில் ஜீன்ஸு, டிஷர்ட்டு, செமி ஃபார்மல் ட்ரெஸ்ஸஸ்ஸு, இன்னர்வேர்ஸு, நைட் ட்ரெஸ்ஸு, ஸ்வெட்டரு, கேப்பு, அப்புறம் ஸ்விம் சூட்டு, என் பசங்களோட ஸ்விம் சூட்டும் நான் அவரோட ஸ்விம் சூட் கூடயே சேர்ந்து பேக் பண்ணுறேன். லாஸ்ட்டாக அவரோட ஷேவிங் கிட்டும் பர்ஃப்யூமும் பேக் பண்ணுறேன். அவ்வளோதான், பேக்கிங் முடிஞ்சது. லாஸ்ட்டாக கிளம்புறதுக்கு முன்னாடி மொபைல் சார்ஜர்ஸும் வாட்டர் பாட்டில்ஸும் எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். நான் வந்து அடிஷ்னலாக ஷூ, செப்பலெல்லாம் பேக் பண்ணலை. நீங்கள் இன்கேஸ் அடிஷ்னலாக நீங்கள் வந்து செப்பல், ஷூ ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷவர் கேப்புக்குள்ளே வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்கள் பேக் டர்ட்டி ஆகாது. அவ்வளோதான், பேக்கிங் முடிஞ்சிச்சு. 3 பேக் தான் எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் ரெடி ஆகிட்டோம் எங்கள் ட்ராவலுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.